வணக்கம் ஒருவேளை எல்லாரும் அப்படிங்க நான் உங்க சார். இன்றைய நாளில் நாங்க வந்து நிற்கிற இடம் வந்து இப்பினி சூசன். இந்த இடத்துல வந்து குறிப்பாக சொல்ல போனா இந்த வருடம் பிரான்ஸ்ல நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபை எலெக்ஷன், அதாவது வந்து இந்த மேயர் எலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த மாசம் 15 மற்றும் 22ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல வந்து இங்க வந்து தேர்தல் நடைபெறும். 15ஆம் தேதி முதலாம் சுற்றிலேயே வெற்றி அடைஞ்சால் 22ஆம் தேதிக்கு போத்துல. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களுடைய வாக்குகளை வந்து 15ஆம் தேதி ஒரு சரியான கட்சிக்கு இட்டீங்கன்னு சொன்னா நீங்க 22ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு போத்துல. இப்பினியை பொறுத்த மட்டும் இல்ல, அதிகம் தமிழர்கள் வாழ்கின்ற இடம். உண்மைக்கு சொல்லப்போனா இந்த இடம் கொஞ்சம் ஒரு நல்ல பசுமையான இடமா காணப்படுகிறது. நான் பார்க்கும்போது இதில் ஒரு நல்ல சத்து ஒன்று இருக்குது, அதை தாண்டி இப்போ எனக்கு பார்க்க இருக்குது. கொஞ்சம் வரும்பொழுதே பார்த்தா கொஞ்சம் பசுமையான இடமா காணப்படுகிறது. இந்த பசுமையான ஒரு இடத்துல இப்ப ஆட்சியில இருக்கிற மேயர் கடந்த 25 வருஷமா இதே இடத்துல மேயர் ஆட்சி இருக்கு. அவருடைய கட்சி தொடர்ச்சியாக இந்த இடத்துல இருக்கு. மீண்டும் அவர் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அவரோட சேர்த்து மீரா சிறிதரனை வந்து அவர் தன்னுடைய கட்சியில் இணைச்சிருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபையில இவர்களையும் இணைச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்ப வந்து மேயரோட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலுக்கு. அப்ப நாங்க தொடர்ச்சியா மீரா சிறிதரன் சொன்னா முதல் யார் என்றதை மக்களாக நீங்க தெரிஞ்சு கொள்ளவும். வணக்கம் மீரா சிறிதரன், எப்படி இருக்கீங்க? பெரும்பாலும் வந்து எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டும் ஒருவர் வந்து ஒரு நகர சபையோ எங்கே என்றால் நிக்கிறதா இருந்தால் அவர் வந்து தன்னை முதல் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவர் யார் என்று தெரிஞ்சாதான் அவருக்கு வாக்கு அளிக்கலாமா இல்லையான்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கணும். அப்ப நாங்கள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் மக்களுக்கு. நீங்கள் உங்களை பற்றி சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மீரா ஸ்ரீதரன். நான் வந்து எங்களுடைய பிரான்சில் நடக்கிற 2026 எலெக்ஷன் முனிசிபல் 2026ல வந்து நான் எங்களுடைய மேயர் ஹெர்வே செவ்ரோ உடைய எக்கிப் லிஸ்ட்ல வந்து எப்பினி நேச்சுரல்மோன்ற லிஸ்ட்ல வந்து நான் காண்டிடேட்டா இருக்கிறேன். இப்ப நாங்கள் வந்து உங்களே சொல்லுவோம். மீரா சிறிதரன் என்று சொன்னா யாரு, இவங்க வந்து என்ன வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, இவங்க வந்து எங்களுடைய கலை கலாச்சாரம் சார்ந்து என்ன மாதிரியான பணிகளை உலகளவு நீங்க செய்திருக்கிறீங்க? ஸோ நான் வந்து இங்க எட்டுடியன்ட் en imagerie médicale. அதோட சேர்த்து வந்து போன வருஷம்தான் நான் எங்களுடைய ஒஃபல் நிர்வாகத்திலிருந்து நாட்டிய கலாஜோதி பட்டத்தை வந்து பெற்றுக்கொண்டேன். அதோட சேர்த்து வந்து நுண்கலைமணி, அதாவது டீச்சிங் பண்றதுக்காக வந்து அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட சேர்த்து வந்து எங்களுடைய எப்பினே-sur-Seine வில்ல வந்து வித்யா அசோசியேஷன்ல இருந்து 2016 இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பிரெஞ்சு கிளாஸ்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மள பிரான்ஸ்ல பிறந்த பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் வீட்டுல சொல்ற விஷயம் தான், எங்கட பிள்ளை வந்து பிரெஞ்சு படிச்சால காணும், பிரெஞ்சும் படிக்க வேணும், பிரெஞ்சிலே நாங்க பெரிய ஆளா இருக்கணும், தமிழையும் படிக்கணும், தமிழோட சேர்த்து எங்களுடைய கலை கலாச்சாரத்தை படிச்சாதான் இங்கத்த மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. குறிப்பா வந்து உன்னுடைய கலை கலாச்சாரம் நீ யாருன்றதை முதல் நீ கற்றுக்கொண்டா மட்டும்தான் உன்னை பிறர் ஏற்றுக்கொள்வான். தமிழை ஏன் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்து வீட்டுல சின்ன வயதுல இருந்தே எல்லாரோடையும் தமிழ்ல தான் கதைக்கிறது. எங்களுடைய அடையாளம், நாங்க எங்கிருந்து வாரோம்ன்றத வந்து மறக்காம இருக்கிறதுக்கு தமிழ் வந்து முக்கியம். தமிழை வந்து எவ்வளவுத்துக்கு வந்து நாங்க முன்கொண்டு வர முடியுமோ அவ்வளவுத்துக்கு வந்து நாங்க தமிழ் எழுத, வாசிக்க, படிச்சிருக்க, எப்பவும் தெரிஞ்சிருக்கணும். என்ன நாங்க வந்து இப்ப எங்களுடைய நாட்டுக்கு போனா கூட இப்போ ஒரு போட் வாசிக்கிறா கூட தமிழ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த இப்பினி பகுதியில வந்து தமிழ் சங்கங்கள் என்னென்ன சங்கங்கள் இருக்கு, அப்படி இருந்தால் அவர்களுடைய செயற்பாடுகள் என்ன, அவர்களோடு சேர்ந்து உங்களுடைய செயற்பாடு என்னவாயிருக்கிறது? நாங்கள் வந்து எப்பினே தமிழர் வித்யா சங்கத்திலிருந்து எங்களுடைய புலம்பெயன்ற நாடு எங்களுடைய இலங்கைக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஆண்டு விழா நடக்கும் போது வந்து எங்களுக்கு நாங்க கலெக்ட் பண்ற காசை வந்து அது அப்படியே வந்து ஊருக்கு அனுப்புறோம். அப்போ இங்க சின்ன பிள்ளைகளுக்கு சப்பாத்தா இருக்கட்டும், இல்லாட்டி கேக் பேக்கா இருக்கட்டும், இது பள்ளிக்கூட உடுப்புகள் அப்படின்னு நிறைய செஞ்சது. அதோட சேர்த்து வந்து இது கோவிட் மூட்டம் பாண்டமி வரைக்கும் அதுக்கு இங்க நிறைய ஆக்களுக்கு இங்க ஆசிரமங்களுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்தது, அரிசி மூடை, மல்லிகை சாமான் அப்படின்னு நிறைய கொடுத்தது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்க எங்களுடைய தொடக்கத்துல இருந்து செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு தனிநபராக உங்களுடைய செயற்பாடு இவ்வளவு காலத்துல நீங்க என்ன செய்திருக்கீங்க? ஒரு தனிநபரா
சின்ன வயசுல இருந்தே அது நானா இருக்கட்டும் இல்லாட்டிக்கு அப்பாவா இருக்கட்டும் எங்களுடைய எல்லா தமிழ் மக்களுக்கும் வந்து எங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறோம். அது எதுலோஜ்மாவா இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனுக்கா இருக்கட்டும், ஒரு ராண்டேவுக்கு போய் அவைக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலோ மேரியோ என்ன இடமா இருந்தாலும் இல்லாட்டிக்கு ஃபோம் நிரப்புறதா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவின்னு கேட்டா அதை நாங்க செய்து கொடுப்பீங்க. இதுவரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால இயன்ற அளவுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன். ஆனால் இனி நான் வந்து இப்ப இங்க மேயரோட சேர்ந்து நான் இந்த எக்கிப்புக்குள்ள வந்து அவையோட ஒன்று சேர்ந்து வேலை செய்ய முடிஞ்சால் மேலும் மேலும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம். அதாவது வந்து அரசு ஊடாக, அரசு நிதி ஊடாக செய்வதன் ஊடாக இன்னும் கூடுதலாக வேலை செய்யறது. சோ உங்களுடைய அரசியல் ரீதியாக ஃபியூச்சர் பிளான் என்ன? நீங்க என்னவா ஆகணும் ஒரு மனிதனுடைய ஆசை அரசியல்ல நான் என்னவா ஆகணும்னு ஒரு விருப்பம், அப்படி ஒரு விருப்பம் இருந்தா நீங்க என்னவா ஆகணும்னு சொல்லி உங்களுடைய ஆசையா இருக்கு? எல்லாருக்கும் நோமலா இருக்கிற ஒரு ஆசை வந்து எவ்வளவுக்கு மேல் படியில இருக்க முடியுமோ அது இந்த படி, இந்த உயரம் எண்ணம் போல் வாழ்க்கை எங்களுடைய கனவுகள் பெரிய கனவா இருக்கும். நாங்கள் வந்து வானத்தை பார்த்து நாங்க மேல போகணும்னு ஆசைப்பட்டதான் ஒரு அளவு தூரம் பண்ணாலும் போகலாம். அப்ப உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய என்ன ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஒரு மனிதனுடைய. ஒரு அரசியல் நீதியா வந்து நீண்ட தூர வெற்றி. அது நீங்க எந்த வெற்றியை பாக்குறீங்க? என்னுடைய ஆசை வந்து 2032 வந்து பாராளுமன்றத்துல வந்து சேரணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. இனி வருங்காலத்துல இவர்கள் எவ்வாறான சேவைகளை வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறார்கள்? உங்களுக்கு எவ்வாறான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கணும்? எங்களுடைய கட்சியோட பேர் வந்து எப்பினே நேச்சுரல்மா. எங்களுடைய மேயர் வந்து கடந்த 25 வருடமாக வந்து ஆட்சி எடுத்து கொண்டிருக்கிறார் எப்பினே sur Seine. கடந்த 25 வருஷமாக வந்து எங்களுடைய மேயர் ஹெர்வே செவ்ரோ நிறைய ஆக்ஷன் செஞ்சிருக்கிறார் எங்களுடைய வில் எப்பினே sur Seine. Donc முதலாவதா வந்து டிரான்ஸ்போர்ட் பற்றி தான் நான் சொல்லுவேன். என்றால் வந்து முந்தி T8 tramway வந்து கிடையாது, பஸ்ஸுகள் மட்டுமே. இப்பொழுது வந்து எல்லாரும் மிக ஈஸியா வந்து இப்ப ஒரு வீல்ல இருந்து இன்னொரு வீலுக்கு போறேன்டா இவ்வளவு ஈஸியா போக முடிஞ்சதுண்டா அது இந்த T8 தான். அதோட வந்து T11 இருக்கு, Le Bourget. Voilà, exactement. அது தொடக்கம் வந்து எப்பினே sur Seine தான். Donc அது ரெண்டும் வந்து மேஜரான ஒரு ஆக்ஷன். அதுவும் அது இனி தொடர்ச்சியா நாங்க ஆட்சிக்கு என்ன 2026க்கு மக்கள் எங்களுடைய மேயரை வந்து choisi பண்ணினா T8 வந்து ஒரு prolongation செஞ்சு எப்பினே sur Seine, எப்பினே Orgemont Argenteuil வந்து ஒரு ரோட்ல வந்து செப்பாரே பண்ணுது. ஒரு ரோட் தான் வந்து அதை பிரிக்குது, ரெண்டு இடத்தை Argenteuiலும் எப்பினே Orgemontvயும். அப்பொழுது வந்து இப்ப மேயருடைய ஒரு ப்ரோஜெக்ட் வந்து இப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தால் T8 வந்து ப்ரோலோங்கே பண்ணி எப்பினே Orgemontoட நிறுத்தாம அந்த பப்ளிசிட்டி பார்த்தேன், அந்த ஒரு ப்ரோலோங்கேஷன் செஞ்சு அந்த ரூ d'Argenteuilயோட முடிக்கிறதுக்கு. அது வந்து 2031 வெப் பிளான் போட்டிருந்த பார்த்திருக்கிறேன். ஓகே, voilà. அதோட சேர்த்து வந்து மேயர் சொன்ன மாதிரி எங்களுடைய சின்ன பிள்ளைகள், donc CP இருந்து CM2 படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் அவைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கிராச்சுவிட். donc Navigo வந்து எப்பினேல வாழ்ற எல்லா பிள்ளைகளும் ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை இருக்கலாம், இல்லாட்டிக்கு 4 பிள்ளை இருக்கலாம். CP இருந்து CM2 படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் அவை எல்லாருக்குமே டிரான்ஸ்போர்ட் கிராச்சுவிட். அதாவது வந்து நீங்க நவிகோ ஃபார்ஃபே நீங்களாவே எடுத்தீங்கன்னா வந்து பிறகு மேரி உங்களுக்கு ரம்பூர்ஸே பண்ணணும். நல்ல விஷயங்கள். எங்களுடைய மக்கள் இங்க எவ்வாறான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? ஆச்சலம் கூட இருக்கலாம் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவர்களுக்கு உங்களுடைய கட்சி எவ்வாறான ஒத்துழைப்போடு வழங்குறதுக்கு தயாரா இருக்கிறது? அடுத்து வர்றதா வந்து நிறைய ரெனோவேஷன் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீல்ல வந்து எங்களுடைய மக்களுக்கு நிறைய அசலம் வீடுகள் கொடுக்கறதுக்காக வந்து இப்ப மேயர் வந்து ஒரு ப்ரோஜெக்ட் எடுத்திருக்கிறார். donc இப்ப நிறைய இடங்கள்ல வந்து கட்ட தொடங்கிக்கணும், நிறைய காட்சியல்ல வந்து. donc என்னுடைய ஆசை வந்து நிறைய தமிழாக்கள் ஏதோ லோஜ்மெண்ட்க்கு நிறைய கஷ்டப்படினும், டோசியே
ஒன்றில் இங்க லேட் ஆகுது எல்லாட்டிக்கு இங்க நிறைய manque de communication இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும். donc நாங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நல்ல ஒரு கோரிக்கை வந்து கொடுத்து மேரிட்ட கேட்கலாம். நாங்க வந்து இங்க இவைய வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து அதுக்கு உதவி பண்ணுங்க இல்லாட்டிக்கு அவிட தூசியை கொஞ்சம் பாருங்க கவனிச்சு கொள்ளுங்க சொல்லி கேட்டு நாங்க கேட்கலாம். Bonjour Monsieur le maire, pouvez-vous vous présenter en quelques mots? Bonjour Mira, donc je suis Hervé Chevreau, je suis le maire d'Épinay-sur-Seine depuis 2001, vice-président de Pleine Commune, mais aussi élu à la métropole du Grand Paris. Pouvez-vous dire quelques mots sur moi et notre population tamoule à Épinay-sur-Seine? Donc je suis très heureux d'avoir Mira sur notre liste, de telle façon que Mira puisse intégrer le conseil municipal très prochainement, et bien sûr nous l'espérons tous, le dimanche 15 mars au soir, Mira intégrera le conseil municipal. La communauté tamoule est très importante sur la ville d'Épinay-sur-Seine. La communauté tamoule participe à tous les événements d'Épinay-sur-Seine. Elle est présente aussi lors de manifestations, mais surtout à l'Espace Lumière. Elle nous fait toujours plaisir, elle fait toujours rayonner la communauté tamoule, la culture tamoule dès l'instant qu'il y a de la danse, qu'il y a des spectacles. C'est ça qui est important, c'est ce vivre ensemble qu'il y a à Épinay-sur-Seine. Alors à travers ces moments de campagne, à travers l'ensemble des élus, mais tous les membres qui sont avec nous, toutes celles et ceux qui poussent la liste Épinay, bien sûr naturellement. Pourquoi Épinay naturellement? Parce que c'est naturel de se représenter, c'est naturel. Depuis maintenant 25 ans que je suis maire de cette ville d'Épinay-sur-Seine, et bien que l'on puisse continuer. Ça c'est vraiment un engagement fort. Il y a énormément de projets dans la ville d'Épinay-sur-Seine, que ce soit sur la rénovation urbaine, mais c'est vrai aussi pour la culture, c'est vrai pour le sport, c'est vrai pour l'éducation, c'est vrai pour les associations. Donc il faut impérativement continuer cet engagement-là. Il faut surtout voter dimanche 15 mars pour la liste Épinay naturellement. Au-delà de cela, bien sûr, la chance d'avoir avec moi Mira sur ma liste, eh bien permettra de continuer les actions que nous menons avec la communauté tamoule et surtout d'amplifier cela. L'objectif, c'est d'amplifier. La communauté, on le dit souvent, elle est importante à Épinay-sur-Seine, mais surtout, il faut transmettre sa culture, il faut transmettre l'art, il faut transmettre la lecture. Voilà, tout ce qui touche à la culture tamoule, il faut la transmettre aux enfants, bien sûr, tamoule, mais surtout aux enfants d'Épinay-sur-Seine. C'est une richesse d'avoir, je dirais, la communauté et de découvrir tout ce qu'elle peut apporter à la ville d'Épinay-sur-Seine. Énormément de projets pour ce nouveau mandat qui s'ouvre, pour ces 6 prochaines années. C'est bien sûr la gratuité des transports pour les élèves scolarisés en élémentaire, c'est aussi participer au financement des transports pour nos personnes âgées, mais c'est aussi bien sûr continuer nos engagements en direction du sport, à travers, je dis tout simplement, la construction de terrains de paddle sur la ville, de musculation de rue dans l'ensemble des quartiers, des city-stades aussi pour les quartiers. Voilà, c'est tout cela qu'il faut continuer à mener. C'est aussi bien sûr en direction des jeunes, c'est cette bourse que nous souhaitons mettre en place pour les étudiants qui vont se déplacer à l'étranger. Ce sera un maximum de 3 000 € effectivement par étudiant pour qu'ils découvrent le monde à travers leurs études. Voilà, c'est tout cela qu'il faut faire, je dirais, à Épinay-sur-Seine. Il faut travailler sur la santé aussi avec la création d'une maison de santé pluridisciplinaire sur le quartier d'Orgemont. Voilà, énormément de choses au-delà de toute cette rénovation urbaine que l'on va faire sur cette commune. Voilà, moi, ce que je voudrais à travers ce message-là, c'est surtout dire à l'ensemble de nos administrés, à l'ensemble des spinaciens d'Épinay-sur-Seine, à l'ensemble, effectivement, de toutes celles et ceux qui vont se déplacer le dimanche 15 mars de 8h à 20h pour voter, bien sûr, pour voter pour la liste Épinay naturellement conduite par Hervé Chevreau, son maire. எங்களுடைய எப்பினேல வாழ்ற எல்லா தமிழ் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். dimanche 15 mars à partir de 8h 8 மணியிலிருந்து இரவு மட்டும் vote பண்றதுக்கு நேரம் இருக்கு. அதனால வந்து எப்பினே naturellement monsieur Hervé Chevreauக்கு வந்து vote பண்ணுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்பினி சூசலை பொறுத்த மட்டும் இந்த நகரசபை வந்து மிக நீண்ட காலமாக ஒரு நகரசபை, பெரிய ஒரு நகரசபையாக காணப்படுகிறது. இதில் குறிப்பா வந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் முறையாக ஒரு ஈழத்தமிழ் பெண்மணி இவராக தான் இருப்பார். அதாவது வந்து இந்த நகரசபை தேர்தலில் வந்து மேற்கு ஆதரவாக நிற்கிறார். ஸோ நகரசபை தேர்தலில் உறுப்பினர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க வந்து முதலாவது வந்து நகரசபைக்கு மெம்பரா இருக்கிறாங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி இந்த பகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள்
இவர்களுக்கு வந்து வாக்களித்து இவர்களுடைய கட்சிக்கு வாக்களித்து இவர்களுடைய கட்சியை வெற்றியடைய செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஆண் சரி பெண் சரி நிறைய பேர் அரசியல் ரீதியாக ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணமானது வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒற்றுமையாக கைகோர்த்து ஒன்றாக பயணம் செய்வோம். இனிவர இருந்த காலங்கள் இனிய காலங்களாக அமையட்டும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களுடன் நான் சிவம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.